ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 12th ஸ்டாண்டர்டு கம்ப்யூட்டர் சயின்ஸு குவார்டர்லி எக்ஸாம் கவர்மெண்ட் அஃபிஷியல் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் ப்ளஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் லைக் பண்ணாமல் பார்க்குறீங்க. ஸோ ஒரு லைக் பண்ணிவிட்டு கண்டினியூ பண்ணுங்கள். நான் இது வரைக்கும் எதுவுமே படிக்கல, இனிமேல் தான் படிக்கணும் அப்படின்னா மினிமம் நீங்கள் இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே படிச்சிருங்க. இதில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் தான். ஸோ இதில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாமே பாருங்கள். இதற்கு முன்னாடி அப்லோட் பண்ண கொஷின்ஸு ப்ளேலிஸ்ட்டில் 12th குவார்டர்லி ஒரிஜினல் கொஷின் பேப்பர் ப்ளஸ் இம்பார்ட்டன்ட் கொஷின் இருக்கும். அதில் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இது ஃபஸ்ட்டு செட் ஆஃப் கொஷினில் இருக்கக்கூடிய 2 மார்க்ஸு. ஸோ அந்த 2 மார்க்ஸ் எல்லாமே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிச்சிருங்க. அதுக்கடுத்து இது லாஸ்ட் இயர் கேட்ட ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பரு. ஸோ இதில் இருக்கக்கூடிய 1 மார்க்ஸ் இது எல்லாமே பாருங்கள். 1 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் எந்த சப்ஜெக்டாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு புக் பேக்கில் இருக்கக்கூடிய 1 மார்க்ஸ் இது எல்லாமே பாருங்கள். அதே போல் 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் பாருங்கள். இதிலே ஒரு 2 கொஷின்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டட் கொஷின்ஸாக கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ரிப்பீட்டட் கொஷினை நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிச்சிருங்க. இதிலே பார்த்தீங்கன்னா 3 கொஷின்ஸ் இருக்குது. இந்த கொஷின் பேப்பரில் இருக்கிறதும் ப்ளஸ் இந்த கொஷின் பேப்பரில் இருக்கக்கூடிய 2 மார்க்ஸே பார்த்தீங்கன்னா 3 கொஷின் ரிப்பீட்டடாக இருக்குது. ஸோ இந்த கொஷின்ஸ் எல்லாமே இம்பார்ட்டன்ஸ் தான், சரிங்களா. அதே மாதிரி 2 மார்க்ஸ் பார்த்துருங்க. இது ஃபஸ்ட்டு செட் ஆஃப் கொஷினில் இருக்கக்கூடிய 2 மார்க்ஸ், சரிங்களா. இது செகண்ட் செட் ஆஃப் கொஷினில் இருக்கக்கூடிய 2 மார்க்கு. இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி பாருங்கள். பிடிஎஃப் வேணுங்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுங்க. அதே போல் இதையும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுங்க. அதுக்கடுத்து 3 மார்க்ஸு. 3 மார்க்ஸும் அதே போல் பார்த்தீங்கன்னா ஒரு 2 அல்லது 3 கொஷின்ஸ்க்கு ரிப்பீட் ஆகிருக்கு, சரிங்களா. அப்போ இந்த 2 கொஷின் பேப்பர் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா 3வது கொஷின் பேப்பரில் இன்னும் அதிகப்படியான ரிப்பீட்டட் கொஷின் இருக்கும். ஸோ இங்கே கம்பல்சரி பார்த்தீங்கன்னா 32 கொடுத்துருக்காங்க. இந்த 3 மார்க் கொஸ்டின்ஸ் எல்லாமே நோட் பண்ணி வச்சுங்க. இதில் 29, 30 எல்லாமே இந்த கொஸ்டின் பேப்பர்லையும் கேட்டிருக்காங்க, சரிங்களா. இது 3 மார்க்ஸு. இங்கேயும் கம்பல்சரி பார்த்திங்கன்னா 32 கேட்டிருக்காங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா 29th கொஸ்டின் ரிப்பீட் ஆகிருக்கக்கூடிய கொஸ்டினு. ஸோ இதெல்லாமே பாருங்கள். இது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுங்க. இது 3 மார்க்ஸ், சரிங்களா. செகண்ட் செட் ஆஃப் இருக்கிறது. இது ஃபஸ்ட்டு செட்டில் இருக்கக்கூடிய 3 மார்க்ஸு. இது 2வது செட் ஆஃப் கொஸ்டினில் இருக்கக்கூடிய 3 மார்க்ஸ். இன்னும் உங்கள் டிஸ்ட்ரிக்டில் நடந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் கிடைச்சாலும் அதையும் பாருங்கள். அல்லது யூனிட் டெஸ்ட்டு இந்த மாதிரி நடந்துச்சுனாலும் அதையும் பாருங்கள். இங்கே 5 மார்க்ஸ் பார்த்திங்கன்னா நிறைய கொஸ்டின் ரிப்பீட் ஆகிருக்கக்கூடியது இருந்துச்சு. இதில் பார்த்திங்கன்னா 34ல் ஃபஸ்ட்டு கொஸ்டின், 37ல் ஃபஸ்ட்டு கொஸ்டின், அதுக்கடுத்து செகண்ட் கொஸ்டின், இது எல்லாமே ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸாக இருந்துச்சு, சரிங்களா. இது எல்லாமே 5 மார்க்ஸு. இதை படித்தாலே உங்களுக்கு 10 5 மார்க்ஸ்க்கு கிடச்சிரும். அதே போல் இந்த கொஸ்டின் பேப்பரில் இருக்கக்கூடிய 5 மார்க்ஸ், சரிங்களா. இதில் டிக் பண்ணியிருக்கிறது எல்லாமே ரிப்பீட்டட் கொஷின். ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி பார்க்குறப்ப இந்த 3 கொஷினும் இந்த 5 மார்க் கொஷின்லையும் இருக்குது. அதே போல் இந்த கொஷின் பேப்பர்லேயும் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு 15 மார்க்ஸுக்கு ரிப்பீட்டட் இருக்குது, சரிங்களா. அப்போ பாஸ் பண்ணணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும், சரிங்களா, நான் பாஸ் பண்ணால் போதும் அப்படின்னா நீங்கள் 2 கொஷின் பேப்பரில் கூட கம்பேர் பண்ணி படித்தாலே உங்களுக்கு ஃபுல் மார்க்ஸ் ஸ்கோர் ஆகிடும். ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் மீதி இருக்கக்கூடிய சப்ஜெக்ட்டுக்கு அப்ரூவ் பண்ணுவோம். உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட்டுக்கு வேணும் அப்படிங்கிறத பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இது 10 5 மார்க்கு. ஸோ இது 10 5 மார்க்ஸ், சரிங்களா. இந்த 20 5 மார்க்ஸாவது நீங்கள் மினிமம் படிங்க. அதில் ஏதாவது ஒரு செட் ஆஃப் கொஸ்டினில் இருக்கக்கூடிய 5 மார்க்ஸாவது படிங்க, சரிங்களா. இதெல்லாமே நோட் பண்ணி வச்சுங்க. இது செகண்ட் செட் ஆஃப் கொஸ்டினில் இருக்கக்கூடிய 5 மார்க் கொஸ்டின். அதே போல் இது ஃபஸ்ட்டு செட் ஆஃப் கொஸ்டினில் இருக்கக்கூடிய 5 மார்க் கொஸ்டின், சரிங்களா. இதெல்லாமே நோட் பண்ணி வச்சுங்க. இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே எந்த அளவுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் நண்பருக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ தொடர்ந்து வரணும் அப்படின்னா நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.